எட்டயபுரம் அருகே சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்த காரின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம். நாகப்பன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. திருப்பூர் மாவட்டம் அலங்கியம் பகுதியைச் சேர்ந்த மென்பொறியாளர் விக்னேஷ் தன்னுடைய நண்பர்கள் செல்வராஜ், விஜயகுமார், மகேஷ்குமார், ராஜ்குமார் ஆகியோரோடு மாலை அணிந்து விரதம் இருந்து வந்த நிலையில் நேற்று இரவு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு காரில் சென்றார். காரை செல்வராஜ் என்பவர் ஓட்டிச் சென்றிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மேலக்கரந்தை பகுதியிலே இன்று அதிகாலையில் தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் சாலை ஓரமாக காரை நிறுத்திவிட்டு தண்ணீர் குடித்திருக்கிறார்கள். அப்போது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத ஒரு வாகனம் கார் மீது மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு சென்றது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே செல்வராஜ், விஜயகுமார், விக்னேஷ் ஆகிய 3 பரிதாபமாக உயிரிழந்தனர். மகேஷ்குமார் மற்றும் ராஜ்குமார் ஆகிய 2 பேரும் காயமடைந்திருக்கின்றனர். இந்த விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் மாசார்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களுடைய உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்தை விளாத்திக்குளம் டிஎஸ்பி அசோகன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தியிருக்கிறார். இந்த விபத்து குறித்து மாசார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மென்பொறியாளர் உட்பட 3 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 2 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் அவர்களுக்கு எட்டயபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாலை அணிந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றவர்கள் விபத்தில் பலியான இந்த சம்பவம் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கீதா.